2 days பேக் வந்து குட் பேட் அக்லியோட டீசர் ரிலீஸ் ஆகுது. நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் நான் போட்டு ஒரு 3 seconds கீழே ஒருத்தன் இது ஒரு சூற மொக்க படம்னு ஒருத்தன் கீழே போடுறான். நடித்தது இவங்கன்றதால அவங்க மேலே ஒரு சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். என் பொருள் மட்டம்னு தெரிஞ்சு இதை விட்டால் உலகத்தில் வேற பொருளே கிடையாது, நான் விற்கக்கூடாது. அதுக்கு பேர் துரோகம். நீங்கள் கூவலாம், ஒரேடியாக கூவக்கூடாது. ஈஸி ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் வந்து பாஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல. பட் எவ்ரிபடி ஹஸ் பிகம் அ கிரிட்டிக், எவ்ரிபடி ஹஸ் பிகம் அ ரிவ்யூவர். நல்லா ஆக்சுவலாக கிரீன் லைட் ரோடில் மட்டும்தான் இருக்கும் ஜட்ஜ் வீடு. எல்லாருமே செல்ஃபோன் இருந்தாலே நம்ம வந்து ஜட்ஜ் தான். ரிலீஸ்க்கு முன்னாடியே அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாருன்னா மேபி அவர் படம் பார்த்துட்டாரு, அவருக்கு அவருடைய ஒர்க் பிடிச்சிருக்கு, நான் ஒரு நல்ல ப்ராடக்ட் எடுத்து வச்சிருக்கேன், ஸோ இப்போ நான் நல்லாவே சேல் பண்ணலாம் அப்படின்றதுல ஒரு கான்ஃபிடென்ஸோட அவர் பேசலாம். அது தப்பே கிடையாது. இன்னைக்கு என்னன்னா, நல்லதை பேசுறதை விட நெகட்டிவ் பேசுறது தான் வந்து ரீச் அதிகமாக இருக்குன்றதால நெகட்டிவாக நான் பேசியே தீருவன்ட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. இதுக்கா நீ இவ்வளோ பேசுன அப்படின்றதையும் வச்சு செஞ்சிருவாங்க. ரெண்டுமே இருக்குது. நம்ம தேட்டர்லேருந்து வெளியே வரும்னு வச்சுக்கோங்களேன், படம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்க, எனக்கு பிடிக்கலங்க, இல்லைங்க மொக்கங்க அப்படின்னப்போ அதுக்குன்னு ஒரு இடத்துல போயிட்டு இப்படிலாம் போஸ்ட் பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டேன் அந்த வாழ்க்கையில் அப்படின்னு எதோ போய். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட லெக் பீஸ் டீம் இருக்காங்க. நான் ஓப்பனிங்லேயே எடுத்தோடனே வந்து கேட்கணும்னு நினச்சது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளெல்லாம் வந்து இந்த பிரியாணி சாப்பிடும்போது அந்த லெக் பீஸுக்கு தான் சண்டை போடுவாங்க. ஸோ அந்த லெக் பீஸுக்காக சண்டை போடுற அந்த தருணம் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒன்று வந்திருக்கோம்ல, அந்த பர்சனலாக ஒரு ஃபைட்டுன்னு ஒன்று வந்திருக்கோம்ல, ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஃபேமிலியோட. அந்த லெக் பீஸ் நான் எடுத்தோடனே நான் அதை வச்சு தான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அஃப்கோர்ஸ் மூவி பற்றி இன்னும் நிறைய பேசலாம். ஸோ அந்த லெக் பீஸ் அதுவே ஒரு ஃபன்னாக தானே சார் இருக்கும். பிரியாணியில் யூஸ்வலாக அதுவும் சிக்கன் பிரியாணியில் மெயின் லெக் பீஸ், அப்புறம் முட்டை மேண்டேட்ரி எல்லாருக்குமே. ஆமாம், லெக் பீஸ் இல்லைன்னா முட்டை தான். ஆமாம், இருக்கணும். அது வந்து ஒரு மெயின் எக்ஸ்பெக்டேஷன். மட்டன் பிரியாணியா இருந்தாலும், ஆனா மட்டன் பிரியாணி நிறைய பேர் வைக்க மாட்டாங்கல்ல. நிறைய பேர் வைக்க மாட்டாங்க. ஆனா இப்போ சில இடங்கள்ல வைக்கிறாங்க. மட்டன் பிரியாணினாலும் சிக்கன் பிரியாணிலே வைக்கிறது இல்லை முட்டை. ஆமா, கேட்டா மட்டன் பிரியாணி என்ன மட்டன் என்ன முட்டை போடுமான்லாம் கேட்கறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் சிக்கன் வைக்கிறதே பெரிய விஷயம், இதுல முட்டை வேற கேக்குறீங்க அப்படின்ட்டு. ஸோ கிக் ஸ்டார்டிங்லேயே வந்து எவ்வளோ ஃபன் அப்படின்னு தெரியும் போது அஃப்கோர்ஸ் படம் ஃபுல்லாகவே வந்து ஐ குட் see is லைக் லாஃப்டர் ரியாட் தான். அத்தனை கேரக்டர்ஸும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. கண்டிப்பாக லைக் என்னன்னு சொல்லு, சிரிச்சு வயிறு வலி தான் வரும்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறமா. சூஸிங் ஆஃப் த காஸ்ட் அப்படின்னு இருக்கும்ல சார், கண்டிப்பாக அது உங்ககிட்ட தான் கேட்கணும். இல்லை, இந்த ஸ்கிரிப்டுக்கு அந்த கேரக்டர்ஸுக்கு தேவைப்பட்ட, ஏன்னா இன்டென்ஷன் வந்து இவ்வளோ காமெடி ஆர்டிஸ்ட்டை போட்டு நம்ம எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக இருந்தோம், என்ன அப்படின்னா ஒரு சீன் பண்ணுறதா இருந்தால் கூட வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு ரெப்புடேஷன் இருக்கிற ஆர்டிஸ்ட் இருக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த கதைக்கு இவ்வளவு ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டுச்சு அண்ட் தேவ் டன் ஜஸ்டிஸ். ஒவ்வொரு கேரக்டரும் கரெக்டாக இருக்கும். இப்போது யோகி பாபு இருக்காருன்னா இந்த படத்தில் அவர் ஒரு பார் மேனேஜராக பண்ணியிருக்காரு, ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும். மொட்டராஜேந்தர்னா பார் ஓனராக பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி காஸ்டிங் வைஸ் கரெக்டாக இருந்தனால இந்த முகங்கள், தெரிந்த முகங்கள், பிடித்த முகங்கள் அதுக்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆச்சு. இந்த ப்ரொமோஷன்ஸ்லாமே வந்து எல்லா ப்ரொமோஷன்ஸுமே கீ டு ஒரு படம் வந்து நல்லா போகணும், அது வந்து மக்களுக்கு ரீச் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது இந்த ப்ரொமோஷன்ஸில் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய பேர் வந்து ஏன்பா ஓவர் ஹைப் பண்ணுறீங்க, அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்லாம் மாதிரி கூட நிறைய காமெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த ஓவர் ஹைப்னாலையும் படம் வந்து பாதிக்குதா இல்லை ஹவு டு யூ see this? அது எனக்கு தெரிஞ்சு அது ரிசல்ட்டு தான் முடிவு பண்ணணும். இவ்வளோ ஹைப் பண்ணீங்களேப்பா ஒன்றுமே இல்லையே அப்படின்னு ஹைப் பண்ணலாம், பட் திகட்டுற அளவுக்கு இருக்கக்கூடாது. அவ்வளோதான், எக்ஸாக்ட்லி அதுதான். உங்களுக்கு தெரியும், இப்போ எண்ட் ஆஃப் த டே என் பொருள் நான் விற்க போகிறேன். என் பொருள் வந்து கொஞ்சம் மட்டமாக இருக்குது, ஆனால் அதை நான் வந்து வித்துறணும். அதனால் நல்ல பொருளுங்கன்னு நான் சொல்லணும். என் பொருள் மட்டம்னு தெரிஞ்சு இதை விட்டால் உலகத்தில் வேறு பொருளே கிடையாது, நான் விற்கக்கூடாது. அதுக்கு பேர் துரோகம். அந்த துரோகம் பண்ணுற இடங்களில் தான் மாற்றுறது. ஸோ நீங்கள் கூவலாம், ஒரேடியாக கூவக்கூடாது, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் பண்ணுங்க, மேனிபுலேட் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி, மேனிபுலேட் பண்ணாதீங்க. ஸோ யூ வாண்ட் டு ஆட் ஆன் டு திஸ்? பட் என்ன சொல்கிறது, ப்ரொமோஷன்ஸ் பரவாயில்ல. சம்டைம்ஸ் என்னென்னா ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு லெவலில் தாண்டி இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு வரும்போது சின்னதாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் சம்டைம்ஸ் அது கொஞ்சம் ஜாஸ்தி இம்பேக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன்.
ஆக்சுவலி இந்த கேள்வி நான் உங்ககிட்ட தான் இதோட கண்டினியூஷன் அப்படின்னு மாதிரி தான் கேட்கணும்னு இருந்தேன். பிகாஸ் யூ ஒர்க் வித் அஸ்வத் அப்படின்னு இருக்கும்போது அஸ்வத்தோட இன்டர்வியூஸில் வந்து நிறைய பேர் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. பிஃபோர் டிராகன் ரிலீஸ் அப்போ ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்காரு, இவ்வளோ ஹைப் கொடுக்குறாரு அப்படின்ட்டு. அது அஸ்வத்துக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அஃப்கோர்ஸ் இப்போ டிராகன் வந்து 100 crores வந்து வந்துடுச்சு. அவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்து ஓப்பனாக சொன்னாலுமே வந்து திட்டுறாங்க, இல்லைனாலும் ஓவர் ஹைப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி லைக் ஒரு மாதிரி ஜட்மெண்டலாகவே எப்போ பார்த்தாலும் இருக்காங்களே அப்படின்னு. அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எப்படி நம்ம வந்து வெளியில் காட்டுறோம்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன் மீடியாவோட பங்களிப்பும் அதில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சோஷியல் மீடியாவில் இப்போ பேசப்படுறது எனக்கு அஸ்வத் மாரிமுத்து கூட நாங்கள் ஆக்சுவலி நானும் விஜய் சேதுபதியும் ஒர்க் பண்ணது 1 day ஃபார் ஓமை கடவுளே. ஓகே, இப்போ அஸ்வத் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாருன்னா மேபி அவர் படம் பார்த்துட்டாரு, அவருக்கு அவருடைய ஒர்க்கு பிடிச்சிருக்கு, நான் ஒரு நல்ல ப்ராடக்ட் எடுத்து வச்சுருக்கேன், ஸோ இப்போ நான் நல்லாவே சேல் பண்ணலாம் அப்படின்றதுல ஒரு கான்ஃபிடென்ஸோடு அவர் பேசலாம். அது தப்பே கிடையாது. அவர் அவ்வளோ பேசி ரிசல்ட்டும் கரெக்டாக இருந்ததில்ல. ரிசல்ட் மிஸ் ஆகிருந்ததுன்னா பத்தியா நீ அன்றைக்கி அப்படி பேசினேன்னு நீங்கள் சொல்லலாம், செஞ்சுருப்பாங்கல்ல. ஸோ நான் ஒன்றத்தை எடுத்துட்டேன், 100% நான் ஷுவராக இருக்கேன், நான் பண்ணுறேன் அப்படின்றது ஒரு தைரியம் தான். அண்ட் நான் நம்புகிறேன் என் பொருள் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அது தப்பு கிடையாது. நான் சொல்கிறது நான் ஒன்றுமே எடுக்கல, உள்ளே எனக்கு காலின்னு தெரிஞ்சு போச்சு, ஆனாலும் நான் உள்ளே எல்லாரையும் வர வைக்கணும். அதுக்கு நான் வந்து கொஞ்சம் கிமிக்ஸ்லாம் நான் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நோ, ஆடியன்ஸ் ரொம்ப கிளியராக இருக்காங்க, பார்த்து அழகாக சொல்லிடுவாங்க, இதுக்கா நீ இவ்வளோ பேசுன அப்படின்றதையும் வச்சு செஞ்சுருவாங்க. ரெண்டுமே இருக்குது. அண்ட் இன்றைக்கி என்னென்னா நல்லதை பேசுகிறத விட நெகட்டிவ் பேசுகிறது தான் வந்து ரீச் அதிகமாக இருக்குன்றதால நெகட்டிவாக நான் பேசியே தீருவேன்ட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ அதுவும் இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ நம்ம இதையும் பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம், இதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். இது மாறுமான்னு எனக்கு தெரியல. இல்லைன்னா இவங்களே இதை பற்றி இப்போ பேசியிருக்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் அதான் இப்போ என்ன நெகட்டிவாக பேசுகிறவங்க கூட கம்மி, அதை பார்க்கறது அது ஷேர் ஆகுறது அதிகமாக இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ இப்போ இந்த பப்ளிக் ரிவ்யூல சம்டைம்ஸ் வந்து வேணும்ட்டே ஒரு சில பேர்லாம் பேசுறாங்களா அப்படின்ற மாதிரி அது ஏன்னா ஷேர் ஆகுது அப்படின்னு அது மாதிரி அதுதான் இருக்குது. சில பேர் அதுக்காக வேணும்க்கே வந்து நான் பார்க்குறேன். இப்போ அது ஒரு ப்ரொஃபஷனாக மாறிட்டு வருது, கேவலப்படுத்துறதுக்கு. நான் வந்து இப்போ என்னன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம தேட்டர்லேருந்து வெளியே வரோம்னு வச்சுக்கோங்களேன், படம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்க, எனக்கு பிடிக்கலங்க, இல்லைங்க மொக்கங்க அப்படின்னு போகிறோம். அதுக்குன்னு ஒரு இடத்துல போயிட்டு இப்படிலாம் போஸ்ட் பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டேன் அந்த வாழ்க்கையில் அப்படின்னு எதோ போய் இவர் யார், இவர் என்ன, இவர் இதை பேசுறதுக்குன்னே வந்திருக்காரு போல. எங்கள் படத்தை கண்டிப்பாக பேசுவாரோ என்னமா இருக்கலாம். இது யார் யாருக்கெல்லாம் ஹிட் ஆகுதோ நான் அவங்களுக்கே சொல்கிறேன். ஸோ நீங்கள் யாருன்னா படத்தை குறை சொல்ல வர்றவங்க, உங்களுடைய வேலை இதில் என்ன குறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது மட்டும். நீங்கள் படம் பார்க்க வரல, குறை கண்டுபிடிக்க வரேன். ஸோ உங்களுக்கு நாங்கள் என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு பிடிக்க போகிறது கிடையாது. ஸோ ஓகே, எங்களுக்கு தேவையான டார்கெட் ஆடியன்ஸ் யாரோ அவங்க பார்த்துட்டு படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொன்னால் ஓகே. நீங்கள் தேட்டரில் ஓடின நிறைய படங்கள் வீட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தேட்டரில் ரசித்து பார்த்தோம் நம்ம இருப்போம். வைஸ் வர்ஸா, தேட்டரில் மொக்கையாக இருந்திருக்கும், வீட்டில் உட்காந்து பார்க்கும்போது சூப்பர் படத்தை மிஸ் பண்ணிட்டோம்ல அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒப்பீனியன் அப்பப்போ நமக்கும் மாறிக்கிட்டே இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் மாதிரி தான். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வரணும், இது இப்படித்தான் அப்படின்றது கிடையாது. இப்போ இது ஒரு ஃபேஷனபுளாக இருக்குது, இது இப்படி இப்போ போக போகுது. லெக் பீஸ் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படமா? லெக் பீஸ்ங்கிறது டேஸ்டியஸ்ட். பீங் கிரியேட்டர்ஸ் அண்ட் பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஈஸியாக வந்து பீப்புள் வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஆஸ் இன் இப்போ ஒரு ட்ரெய்லர் பார்த்து ஜட்ஜ் பண்ணுறதுலேருந்தோ இல்லை படம் பார்த்து ஜட்ஜ் பண்ணுறதுலேருந்தோ அது வந்து ஈஸியாக ஒரு ஒர்க்கை வந்து அவுட் பேஷ் பண்ணிடுறாங்கல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆனால் ஆடியன்ஸோட எவால்வ்மெண்ட் இருக்குல்ல, எவால்வ் ஆகியிருக்காங்க அதனால. பட் தே வெரி பர்டிகுலர். என்னென்னா முன்னாடி மாதிரி கிடையாது, படம் பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம இதனோட ரிவ்யூ கொடுக்கலாம், நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி ரைட் ஃப்ரம் த ஃபாண்ட்லேருந்து, ஒரு டைட்டில்லேருந்து, அதனுடைய ஃபாண்ட்லேருந்து, அதனோட டீசர் ட்ரெய்லர்லேருந்து எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணுறாங்க. இதை பார்க்கலாமா வேணாமா, இது தேருமா தேராதா அப்படின்றத ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த தீர்ப்பு அவங்க கையில் இருக்கும்போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சில நேரம் இது எதுவுமே இல்லாமல் அவங்களுடைய மீட்டருக்கு, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு மீட் பண்ணாமல் சில படங்கள் பெருசாக ஜெயிச்சிருக்கு. கொஞ்சம் அவுடேட்டடாக இருந்து கூட பட் சல்தா ஹே அப்படின்னு மன்னிச்சு விட்டு அதெல்லாம் ஹிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறாங்க, இது நல்லா இருக்குது, லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருக்குது, டிசைன் நல்லா இருக்குது, கலர்ஸ் நல்லா இருக்குது, காஸ்டியூம்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லா தரப்பான மக்களும் வந்து ப்ராப்பர் என்ன சொல்கிறது அவங்க கிரிட்டிக்ஸ் ஆகிட்டாங்க. சார் நீங்கள்
நீங்கள் பீங் லைக் ஆக்டராக அப்படின்னு இருக்கும்போது ஈஸி ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் வந்து பாஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல. பட் அதை வந்து எவ்ரிபடி ஹாஸ் பிகம் அ கிரிட்டிக், எவ்ரிபடி ஹாஸ் பிகம் அ ரெவ்யூவர். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முன்னெல்லாம் ஆக்சுவலாக க்ரீன் வேஸ் ரோடில் மட்டும்தான் இருக்கும் ஜட்ஜ் வீடு. இப்போ எல்லாருமே செல்ஃபோன் இருந்தாலே நம்ம வந்து ஜட்ஜ் தான். பட் ஆஸ் அன் ஆக்டர் வந்து வி கெட் யூஸ் டு இட், அவ்வளோதான். ஸோ ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஸோ பட் ஜென்ரலாக சொல்கிறேன், ஈவன் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கட்டும், தேவோட புட் லைக் 15 வருஷம் எஃபர்ட் போட்டிருப்பாங்க. ஒரு மேட்ச்சில் அடிக்கலைன்னா நம்மளே திட்ட ஆரம்பிச்சிருவோம், என்னடா பண்ணுற அப்படின்ட்டு நம்மளாம் சொல்லுவோம், இப்படி போயிருக்கணும், பேட் எப்படி விட்டான் அப்படின்வோம். ஸோ அது வந்து இட்ஸ் ஒரு கனெக்ஷன் தான், ஒரு அஃபெக்ஷன் கூட சொல்லாமே. ஆடியன்ஸ்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போச்சுன்னா அப்படி இதுதான் பேசுவாங்க. ஸோ அது வந்து என்ன எடுத்துக்கணுமோ நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்க வேண்டியதான். எதுவாக இருந்தாலும் அதுதான் பெஸ்ட்டு. நம்ம வீட்டிலேயே திட்டினா கூட அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. திட்டு வாங்கியிருக்கீங்க போல. ஆமாம். ஸோ எதுவாக இருந்தாலும் அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல். ஆமாம், வீட்டில் தான் அதிகமாக திட்டுவாங்க. நானும் பக்கத்து வீட்லேயே வாங்கியிருக்கேன். இல்ல of course family also best of critics. ஓகே, கண்டிப்பா நீங்க சொல்லியாரு. இதுக்கு நான் இன்னைக்கு இல்லை, இதை நான் ரொம்ப வருஷமாகவே சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து இந்த விமர்சனம் வந்து கண்டிப்பாக தேவை தான், இல்லாமலாம் இல்லை. விமர்சனம் நீ பண்ணு, நீ தான் பண்ணணும், நீ தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாருக்குமே இங்கே ரைட்ஸ் இருக்குது. நான் இன்னும் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு படம் நல்லா இருக்குன்னா அந்த படம் ஆஹா ஓ இதுதான் படம் அப்படின்னு கூட சொல்ல வேணாம். ஆனால் அந்த படத்தை டிசாஸ்டர் பண்ணுறதுன்னு தரம் தாழ்ந்து ஒன்று இறக்குவாங்க பார்த்தீங்களா, அது வந்து தப்பு. அது இல்லை, நான் கடந்த ஒரு 8-9 வருஷமாகவே இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடாதா? படம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த படம் நல்லபடியாக ஓடுது. ஒரு படம் நல்லா இல்லைன்னா அந்த படம் நல்லா இல்லை, அவ்வளோதான். அதுலேயும் வந்து ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒரு 2 days பேக் வந்து குட் பேட் அக்லியோட டீசர் ரிலீஸ் ஆகுது. நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட் அவன் எனக்கு வெரி ஷுவர் ஃபஸ்ட்டு கமெண்ட், ஏன்னா நான் போட்டு ஒரு 3 seconds கீழே ஒருத்தன் இது ஒரு சூற மொக்க படம்னு ஒருத்தன் கீழே போடுறான். இது நீ என்ன எதிர்பார்த்த? நீ படத்தை பார்த்துட்டியா? இல்லை நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு நீ வச்சுக்கோ, தப்பு இல்லை. எடுத்த உடனே நெகட்டிவாக பேசுறது, நடித்தது இவங்கன்றதால அவங்க மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி வைக்கிறது, இது தனி மனித தாக்குதல் தான். இதில் நீங்கள் என் க்ரியேஷன் நல்லா இல்லை, நாங்கள் பண்ண வேலை சரியில்லை சொல்லுங்கள். அதில் போய் ஒரு ஆளை பர்டிகுலராக தனியாக எடுத்து அவங்கள விமர்சனம் பண்ணுறது, அவன் எப்படி இருந்தான் அவனோட பர்சனல் உள்ள போய் விமர்சனம் பண்ணுறதுலாம் அதுக்கு பேர் விமர்சனம் கிடையாது. அது ஆக்சுவலாக அது கெட்ட வார்த்தை. அதெல்லாம் அதை பண்ணக்கூடாது. தாராளமாக நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுடைய படங்கள், எனக்கெல்லாம் நிறைய படம் ஓடினதுக்கான காரணம் ஆஃப்டர் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 3 days கழிச்சு தான் படங்கள்லாம் பிக்கப் ஆகிருக்கு. அதுக்கான காரணமும் விமர்சனம் தான். ஸோ நல்லா இருக்குன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க, ஓரளவோட நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, முடிஞ்சு போச்சு. இந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை, அதுக்கு கீழே இறங்கி ரொம்ப படுகுழியில் அதில் தோண்டி போய் ஒன்று பண்ணுறதுன்றது அதில் இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே இப்படி பண்ணுறது. இது என்ன ஆகிடும்னா, ஒரு படத்தை வந்து நம்ம எவ்வளோ கேவலமாக பேசுகிறோமோ அப்படி நம்ம பேசினா நம்ம ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி க்ரியேட்டாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் யார் கேவலமாக பேசுறது பார்த்துக்கலாமா அப்படின்னு ஒரு போட்டி ஒன்று உருவாகும். இதனால் வர்ற அடுத்தடுத்து இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதான் ரொம்ப கேவலமான ஒரு போட்டி ஒன்று வரும்ல. இதில் ஒருத்தன் மேதாவியின் பேர் வாங்குறது வந்து தப்பான ஒரு இடத்துக்கு தான் நோக்கி போகும்னு நினைக்கிறேன். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் நாங்கள் ஆஸ் அ நடிக்கிறவங்க வந்து இதெல்லாம் நாங்கள் போப்பா அப்படின்ட்டு போயிடும். காம்படிஷன் வச்சு அவார்டு கொடுத்தாலும் ஒரு பர்பஸ் இருக்கும். இதுதான் வர்த்தகமாக டெவலப் ஆகும். இதுக்குமே பயம் இல்லாத வேஸ்ட். அதுதான் சார். பீங் அ ப்ரொடியூசர், கண்டிப்பாக உங்களோட டேக் ஆன் திஸ். பிகாஸ் கஷ்டப்பட்டு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ அஃப்கோர்ஸ் இப்போ இவர் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னார், பல வருஷம் போராட்டத்துக்கு அப்புறமா மதகத ராஜா வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இப்போது ஒரு படம் ரிலீஸ்க்கு வந்து கஷ்டம் அப்படின்னு பண்ணும்போது ஈஸியாக அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி அதை அவுட் பேஷ் பண்ணுறாங்கல்ல. படம் எடுக்கிறது கஷ்டம். ஆமாங்க, ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ஒரு ஆர்டிஸ்ட்னால் கொண்டு வந்து காலிலேருந்து ஈவினிங் வர வெயில் நின்று படம் எடுத்து அதை கொண்டாந்து தேட்டரில் கொண்டாந்து சேர்க்குற வரைக்கும் நாங்கள் படுற கஷ்டம் அவ்வளோ பெரிய கஷ்டம். ஆனால் ஒரே செகண்டில் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆமாம், அது வந்து வர வர அந்த ப்ரொடியூசர் காணாமல் போயிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது சின்ன சின்ன ப்ரொடியூசர்னால் எவ்வளோ பேர் படம் எடுத்துகிட்டு அவன் வந்து ஒரு கற்பனையில் தானே வரான். படம் எடுத்து ஏதாவது ஒரு நல்ல படம் எடுக்கணும் தான் எல்லாருமே வராங்க. சில சமயங்களில் அமைஞ்சு போயிடும், அந்த மாதிரி ஒரு தப்பாக உள்ள படங்களாகவும் அமைஞ்சு போயிடும். சில படம் நல்ல படங்களே எவ்வளோ படம் இப்போ ஓட மாட்டேங்குது.
படம் இருக்குது, எவ்வளோ நல்ல படங்கள். யாரும் வந்துட்டு கெட்ட படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொண்டாந்து எந்த ஒரு ப்ரொடியூசரும் போடுறதில்ல. ஓகேங்களா? ப்ரொடியூசருடைய கஷ்டம் வந்து ப்ரொடியூசருக்கு தான் தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்து கொண்டாந்து தேட்டருக்குன்னா அந்த ஃபஸ்ட் ஷோ ஃபஸ்ட் டிக்கெட் என்ன வெளியே வந்து அவன் சொல்கிறான் தெரியுமா ஒரு ஒப்பீனியன்ஸு, அதில் தான் அந்த ப்ரொடியூசருடைய லைஃப் இருக்குது, அந்த டைரக்டருடைய லைஃப் இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிற முடியுது, நீங்கள் படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா அப்படின்றது ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ அதனாலேயே ஒரு பொறுப்பு வருது இல்லையா ப்ரோ? சரி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் டெஃபினட்டாக நமக்கு. எனக்கு இதில் என்னன்னா, நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம் அதனால நீங்கள் வந்து பாருங்க அப்படி சொல்லி அது வந்து அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து உன்னோட ப்ரொஃபஷன் அதை நீ பண்ணிட்டு வந்து நாங்கள் கஷ்டப்பட்டோம்னு சொல்கிறது கிடையாது. நான் கஷ்டப்பட்டேன் அதனால வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி கிடையாது. நான் ஒன்று பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு அது நல்லா இருந்ததுன்னா உண்மையாக எதுனாலும் உண்மையை பேசிட்டு போயிடும். அதனால நீ மன உளைச்சலுக்கு ஆளாகி நான் வந்து இப்போ பாரு என்ன பண்ண பாரு ஜோனுக்கு போவேனாமன்றது தான் என்னோட ஒரு குறை சொல்லுங்க, கேவலம். இது வந்து ஒரு பர்சனல் இதுவாக நான் சொல்லணும்னு நினச்சேன். பிகாஸ் லைக் அஃப்கோர்ஸ் எந்த டீசரோ இல்லை ட்ரெய்லர் வந்து பார்க்கும்போது தான் ஒரு காமெடி படத்தில் வந்து சிரிப்பு வரும். எனக்கு இந்த போஸ்டர் பார்த்தோன்னே செம்ம சிரிப்பு வந்துருச்சு. இதில் நீங்கள் ரொம்ப பூக்கியாக இருக்கீங்க, ரொம்ப பூக்கியாக இருக்கீங்க நீங்கள் தான். இதில் இந்த 4 பேரில் பெஸ்ட் ஆஃப் கெட்டப்ஸ்னால் நீங்கள் யார்? நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கு பெஸ்ட்டாக இருக்கு? அவர் வந்து ஏற்கனவே இதை போட்டு பார்த்து அவர் நல்லா இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே தான் எனக்கு இப்படி ஒரு சீன் இருக்குன்னு படத்தில் தெரியவே தெரியாது. அன்றைக்கி ஷூட்டில் வந்து நான் சொல்கிறேன், சொல்லலையே நான் பண்ண மாட்டேன் ப்ரோ. ஏன்னா இவர் இதெல்லாம் பண்ணிட்டு இவர் பார்க்க கொஞ்சம் லட்சணமாகவும் இருக்காரு. போட்டோவே நான் நேர்லலாம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப நாள் வந்து ஒரு லேடி கெட்ட போட்டு ப்ராப்பரா ஷேவ்லாம் பண்ணிட்டு ஒன்று பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் அதுக்கு ஒரு கேரக்டர்லாம் வச்சிருந்தேன், பண்ணணும்னு அந்த படம் நடக்கலை. அந்த இதெல்லாம் ஈஸியாக அந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாரே. நான் கிட்டத்தட்ட ஒரு மேலே கோவம் தான், நீங்கள் இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குன்னு சொல்லவே இல்லையேன்னு. அதான் இவருக்கு நல்லா இருக்குன்னு உடனே இவர் வச்சுக்கிட்டாரு. ஸோ இந்த 4 பேர்ல இவர் தான். செகண்ட் வந்து பாய் கருணாகரன். அவரு ஆமா ஆமா கருணாகரன் ஆமா. இதுல டோட்டலா வந்து அழிக்கப்பட வேண்டியவர்கள் வந்து எங்களுடைய ப்ரொடியூசரும் நானும் தான். இல்ல அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி தான், நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லைங்க, எனக்கு பர்சனலா கேட்டீங்கன்னா பிடிச்சது வந்து மணி சாரும் கருணாபாய். நல்ல ஒரு திராவிட கலை உள்ள ஒரு என்ன சொல்றது கட்டைகள். அவர் அந்த சைடு பார்க்கவே நாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இவர் தான் சொன்னோம், செம்ம கட்டையா இருக்காரு. இவரை சொல்றோம். படத்துல ஒரு டயலாக் வரும், அதுக்கு நாங்க வந்து பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இட் வாஸ் ஃபன். அதான் ஒன் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, இதுக்காக வந்து இந்த படம் பார்க்கணும் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் ஜானர் வந்து காமெடி அப்படின்ட்டுலாம் இருந்தாலுமே வந்து இந்த ஒரு ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல சார். ஸோ கண்டிப்பாக அதை பற்றி சொல்லி ஆகணும். அதாவது 2 மணி நேரம் நீங்கள் எதுவுமே பண்ணல, நீங்கள் வாங்க ஒரு ஜாலியாக ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படின்னா அதுதான் இந்த ஃபிலிமை ஒரு மைலேஜாக நான் பார்க்குறேன். இதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஒரு கதை வரல, இது புதுசுங்க, இது ஒரு புதுசாக ஒரு தாட்டை சொல்லியிருக்கிறோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 2 மணி நேரம் எங்கேயாவது போய் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு கிட்டத்தட்ட நம்ம போயிட்டு ஒரு மசாஜுக்கு போகிறோன்னு வச்சுக்கிறீங்க, ஒரு 1.5 மணி நேரம் ஒரு ஹெர்பல் மசாஜ், ஒரு கேரளா மசாஜ், நீங்கள் ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை எங்கேயாவது போய் மெடிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை நல்ல ஒரு ஸ்விம்மிங்கோ சைக்கிளிங்கோ இல்லை நல்ல சாங் கேட்டுட்டு அதுக்கெல்லாம் நம்ம ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல, இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு செல்ஃப் கேருக்கு அப்படின்றதுக்கு. அந்த மாதிரி இது ஒரு படம் எந்த விதத்துலேயும் உங்களை ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணாது, உங்களை ரிலாக்ஸ் பண்ண வைக்கும் அப்படின்றது நாங்கள் நம்புகிறோம் ஒரு டீமாக. ஸோ இதுதான் இதனுடைய யூஎஸ்பி அப்படின்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நிறைய பேசினோம், அந்த மாதிரி எந்த இதுவும் நடக்காமல் லெக் பீஸ் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸோட நடக்கும்ட்டு மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் அண்ட் ஆல் ரெட் நூல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.